மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் டெல்லி பயணம், அதுல பிரதமரை சந்திச்சு முடிக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லா பேரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போதுமே அது ஜெயலலிதா அவர்களாகட்டும், இல்லாட்டி கருணாநிதி அவர்களாகட்டும், இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்லாட்டி எம்.கே. ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்க வரிசையா ஒவ்வொரு முறையும் பதவி ஏற்றதுமே பிரதமரை போய் சந்திக்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை வச்சுக்கோங்க. அந்த நடைமுறையில் தான் இன்னைக்கு முதல்வராக பதவியேற்றக்கூடிய விஜய் அவர்கள் டெல்லி பயணமாகி நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறார். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி போன முதல்வர்களால இவங்க எல்லாம் யாரை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள். பொதுவாக அமைச்சர்களை கூட்டி போறது இங்க வழக்கமான ஒன்று. ஆனா விஜய் அவர்கள் எந்த அமைச்சரும் கூட்டி போகவே இல்லை. இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர் போறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லாத ஒரே அமைச்சர், முதலமைச்சர் இந்த விஜய் அவர்கள் தான். இதுதான் விஜய் அவர்களுடன் பயணமான நபர்கள். மொத்தம் 9 பேர் பயணமா இருக்காங்க. விஜயுடன் சேர்த்து 9 பேர், மொத்தம் 8 பேர் அவர் கூட பயணமா இருக்காங்க. அந்த பட்டியல், இந்த பட்டியலில் நமக்கு நல்லா தெரிஞ்சது அவருடைய ரூட் மாஃபியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ். அவர் பயணமா இருக்காரு. அவர் எப்பவுமே அவர் பின்னாடி தான் வால் மாதிரி தெரிவாரு. அவரை விட்டுறலாம். அதுக்கடுத்து 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், அவங்க 2 பேருமே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஒரு முதலமைச்சருக்கான செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் 2 பேரை விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு பாடி கார்டு தெரிவாரு, அவரையும் நம்ம விட்டுறலாம். இவங்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காளையா, இந்த மீதம் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம கவனிக்க வேணும். அதுல முதல் முக்கியமான நபர் என்ன அப்படின்னா விஷ்ணு ரெட்டி. நான் அதுக்கு அடுத்து வரேன். அதுக்கடுத்து ஜெகதீஷ் ஒருத்தரல. இந்த ஜெகதீஷ், இந்த புரோக்கர் ஜெகதீஷ் வேற வேற. இந்த ஜெகதீஷ், இந்த ஜெகதீஷ் வேற யாரும் கிடையாது, இந்த இருக்கான இவன். ஆனா உண்மையிலே இவன் யாரு அப்படின்னா, இவன் வந்து எல்லா திரைப்படங்களையும் மிக முக்கியமாக விஜய் அவர்கள் இருக்காங்களே, அந்த திரைப்படத்துல மிக முக்கியமான நபராக இருப்பார். ஒருவேளை டைரக்டரா இருப்பாரோ, ஒருவேளை ப்ரொடியூசரா இருப்பாரோ, வேற யாராவது இருப்பாரோ அப்படின்னு நாங்கள் தேடி பார்த்தா வேற யாரும் கிடையாது. அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சிக்குது. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை தயார் பண்ணக்கூடிய ஹேர் ஸ்பெஷலிஸ்ட். அது வேலையே தலைமுடி இருக்கு இல்லையா, அலங்காரங்களோட தலைமுடி இருக்கு இல்லையா, அதுக்கு விக்கு வைக்கிறார். அதான் உண்மை. அவருடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே அதை சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் விக்கு வைக்கிறார். அதாவது விஜய் அவர்களுடைய விக்குக்கு அவர் தான் காரணம். அப்போ இதுல நமக்கு முதலாவது உடைய உண்மை என்ன அப்படின்னா, பல வருஷமா எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, விஜய் விக்கு வச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு. அதான் உண்மை. அவரை தான் கூட்டி போயிருக்காரு. நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா, ஏன் இப்படி தலை சிவாமியே எதுக்கிறதா வராரு முதலமைச்சர் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. தினம் விக்கு வச்சிருக்கேன், மும்பைல இருந்து கூட்டி வர முடியல, எனவே பக்கத்தில் வச்சுக்க முடியல வச்சுக்கோங்க. இவரை தான் டெல்லி போறோம், எல்லா மீடியாவும் பார்க்க போகுது, ஏன்னா விக்கு வைக்கிறோன்னு சேர்த்து கூட்டி போக முடியாது அப்படின்னு கூட்டி போயிருக்காரு. ரொம்ப முக்கியம். இவனை போய் நீங்க முதலமைச்சரோட சேர்த்து கூட்டி போறீங்கன்னா நீங்க என்ன ரகசியத்தை காப்பாத்துவீங்க? எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இரண்டாவது, இந்த ஆளை ஏன் இவனை தனி விமானத்திலேயோ இல்லை வேற ட்ரெயின் பிடிச்சி வந்து வரமாட்டானா நான் கேட்குறேன். இவனை போய் தனி விமானத்தில் ஸ்பெஷலாக கூட்டி போகிறானுங்க. என் கேள்வி என்னன்னா, இவனுக்கு என்ன ரோல் இந்த கட்சியில்? இரண்டாவது, இவனுடைய பயணம் யாருடைய படத்தில் அமைஞ்சிச்சு? ஏன்னா மக்களுடைய வரி பணத்தில் அவன் அன்றாடம் காய்ச்சி சோத்துக்கு வழி இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவன் தினந்தரம் அன்றாடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு இருக்கு இல்லையா, அந்த காசுல ஒரு பகுதி தான் வரியா வந்து சேருது. அந்த மக்கள் வரி பணத்தில், இந்த மக்கள் வரி பணத்தில் தனி விமானத்தில் போகிறதுக்கு இவனுக்கெல்லாம் செலவழிக்க முடியாது. சரியா? ஏன்னா இந்த செலவினத்தை யார் ஏற்றுக்கிட்டா? இந்த முதல் நபர் யாரு? ஏன்னா நீ உன்னுடைய தனிப்படத்தை கூட்டி போன ரெண்டாவது விஷயம். நீ முதலமைச்சர் ஆன பிறகு உனக்கு கூட்டி போற. அப்ப இவன் யாரு? இதற்கிடையில இந்த ஜெகதீஷை பத்தி நான் ட்விட்டர்ல இவனு கூட போயிருக்கேன். இவன் யாரு? இவனை கூட்டி போறீங்களே, இந்த டோப்பா வைக்கிறவனுக்கு என்ன வேண்டியிருக்கு ஸ்பெஷல் விமானத்தில் போறதுக்கு? மக்களோட வரிப்படத்தை செலவழிக்கிறேன்னு நான் கேட்டு போட்டா அது அறிவார்ந்த இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, இது பழைய போட்டோ தெரியுமா? நான் பழைய போட்டோ புது போட்டோட கேட்டேன். இவனை கூட்டி போறாங்க, இந்த ஆள் இருக்கான், இந்த ஆளை கூட்டி போயிருக்கான்னு போட்டிருக்கேன். அந்த ஆள் யாருன்னு ரெஃபரன்ஸ்ல போட்டோ போட்டா இந்த போட்டோ பழசு. நான் போட்டோ பழசு நான் போட்டிருக்கேன். இவன் யாரா? உங்க விஜய் சொல்ற வாயை திறந்து, வாயை திறக்கவே மாட்டேற. நீ தனியா போறத நான் கேட்க போறதே கிடையாது. நீ விக்கு வைக்கிற கூட்டி போ, டோப்பா வைக்கிற கூட்டி போ. ஆனா மக்களோட வரிப்படத்துல கூட்டி போறடா, அதுக்கு பதில் சொல்றா. இப்ப இதுல இருந்து டோப்பா வைக்கிறான் இல்லையா, அது முக்கியமே கிடையாது. ஆனா அதுதான் மக்களுக்கு முக்கியமா இருக்கும். ஏன்னா ரொம்ப காலமா தேடிக்கிறீங்க விஜய் டோப்பா வைக்கிறாரா இல்லையா. அவர் டோப்பா தான் வைக்கிறாரு, அது உண்மை. இந்த அடிக்கடி பிரச்சாரம் போய் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. அது வீட்டுக்கு போய் சரி பண்ணி வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகி போயிடும். ஏன்னா டோப்பா வைக்கிற கையோட டெல்லிக்கு கூட்டி போய் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் பழையபடி நீங்க தலைமுடி கட்டாச்சு வச்சுக்கவே, எது அப்படி கட்டி வச்ச மாதிரி வச்சுக்கவே, அவர் டோப்பா வச்சுட்டு வந்திருக்க அர்த்தம். இல்லாட்டி இந்த பையன் அது இந்த ஜெகதீஷ் பையன் இந்த ஊர்ல இருக்கான்னு அர்த்தம். இல்லாட்டி அவன் மும்பை போயிட்டான்னு அர்த்தம். இதே வித்தியாசம். அவன் கண்டிப்பா இங்க இருக்க போறது கிடையாது. அவன் மும்பை போயிடும், மீண்டும் பழையபடியே ஹேர் ஸ்டைல் மாறிடுவார். இதுதான், இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆனா மிக முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அதி முக்கியமான ஆள். அது யாரு? விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி யாரு? அதுக்குள்ள போலாம். இந்த விஷ்ணு ரெட்டி யார் அப்படின்னா, ஆளுநரை சந்திக்க போகும்போது விஜய் அவர்கள் அதாவது உரிமை கோர்றாரு. அப்படி ஆளுநர்கிட்ட போய் பதவி ஏற்கிறதுக்கு உரிமை கோரும்போது அவருக்கு மிக முக்கியமாக ரைட்ல நிற்கிறாரா, லெஃப்ட்ல ஒருத்தர் நிப்பாடிப்பார். அவர் யார் அப்படின்னா, ஒருத்தன் இந்த ஜனநாயகம் திரைப்படம் எடுத்தவன், இன்னொருத்தவன் இந்த இவன் தான் விஷ்ணு ரெட்டி.
இவன் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, நல்ல கனிம வளத்தை சுரண்டி சாப்பிட்றான் ஆந்திரால. இந்த நபரை தான் இந்த இருக்கானா விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சொந்தமான அந்த அலுவலகத்துக்கு போறாரு. அந்த அலுவலகத்தில் அந்த குறிப்பிட்ட அலுவலகத்திலிருந்து அவர் கிளம்பும் போது அவனோட கிளம்புறவன் இவன் தான் விமானத்தில் வந்தவன். இந்த இருக்கான் ஜெகதீஷ் யாரு, இந்த இருக்கான் ஜெகதீஷ் யாரு, இந்த புரோக்கர் ஜெகதீஷ். இவன் வந்து பாடி கார்டு. இந்த இருக்கா இவன் தான் விஷ்ணு ரெட்டி. இந்த விஷ்ணு ரெட்டி யாரு கேளுங்க. இந்த விஷ்ணு ரெட்டி யாரு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் சந்திச்சிருப்பான். இவன் யாரு அப்படின்னா இவனும் விஷ்ணு ரெட்டி இப்படி யாரு, என் பேரு ஒய்எஸ் அனில் ரெட்டி. அனில் நினைச்சாங்க. ஏன்னா அந்த விமானத்தில் பயணம் பண்ணது 3 அணில்கள். அந்த அணில் வேற இந்த அணில் வேற. ஒய்எஸ் அனில் ரெட்டி என் பேரு. இந்த அனில் ரெட்டி இவனு சேர்ந்து இண்டோர் ராக்ஸ் அப்படி ஏகப்பட்ட நிறுவனம் நடத்துறான்னு வச்சுக்கோங்க. இந்த அனில் ரெட்டி மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இவங்க தூய சக்தின்னு சொல்றதுக்காக சொல்றேன். எவ்வளவு தூய சக்தி பாருங்க. இவங்க இந்த அனில் ரெட்டி ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, முதலமைச்சர் இருந்தாலும் ஆந்திராவுக்கு, அவருக்கு ரொம்ப வலதுகரமாக சுற்றி தெரிஞ்சா வச்சுக்கவேன். இவனை கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி முன்பு பதியப்பட்ட ஒரு லிக்கர் கேஸ் ஒன்று இருக்குது. அதாவது மதுபான ஊழல் வழக்கு ஒன்று இருக்கு ஆந்திராவை சேர்ந்தது. 3500 கோடி. அதாவது டாஸ்மாக் கடை இருக்குல்ல நம்ம ஊர்ல, டாஸ்மாக் மாதிரி ஆந்திரால ஏபிஎஸ்பி சிஎல் ஒன்று இருக்குது. அந்த குறிப்பிட்ட டாஸ்மாக் மாதிரி இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்கு கீழே தான் அவங்க மதுபானங்களை விற்பனை செய்யறாங்க. அந்த மதுபானங்கள்ல 3500 கோடி ஊழல். அது எதுக்கு நினைக்கிறீங்க? எந்தெந்த நிறுவனங்களுடைய சரக்கை வாங்கி யார் விற்கணும் அப்படின்ற தீர்மானம் பண்ற சக்தியா வேறு தான். அந்த இடத்துல 3500 கோடி ஊழல். அந்த 3500 கோடிக்கு நேரடி சம்பந்தமான நபர் இவர். நீங்க வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் வச்சுக்கோங்க, யூடியூப் போங்க. யூடியூப் போய் ஒய்எஸ் அனில் ரெட்டி ரைடு மட்டும் போடுங்களேன். 8 மாசத்துக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல ரைடு நடந்து சொல்லுவாங்க. அதுவும் 8 மாதத்துக்கு முன்னாடி எங்க ரைடு நடந்து நினைக்கிறீங்க? அப்ப நான் திரும்ப சொன்னேன், இந்த ஒய்எஸ் ரெட்டி இருக்காம பாருங்க, இவன் விஜயோட சம்பந்தப்பட்டவன். கட்டாது மாட்டானா? இது 8 மாதத்துக்கு முன்னாடி வேற எங்கேயும் கிடையாது. ஆந்திரால ரைடு கிடையாது. நம்ம ஊர்ல சென்னையில மயிலாப்பூர்ல தான் என்னோட அலுவலகம் இருக்குது. அதுல வச்சு ரைட் நடத்துறா வச்சுக்கவேன். இந்த இடத்துல தான் அனில் ரெட்டி யாரு, இந்த விஷ்ணு ரெட்டி இருக்கால, இந்த விஷ்ணு ரெட்டியும் அனில் ரெட்டி இவங்க ரெண்டையும் யாரு விஜய்க்கு அறிமுகப்படுத்த யாருன்னு கேளுங்க. அவன் ஆதவ். இவங்க இந்த ரெட்டி கும்பல் வச்சுக்கவேன். அது அந்த இன்ஃபுளுன்ஸ் உள்ள வந்தவங்க. ஏன்னா ஆதவ் ஒன்றும் இல்லாம தெருவில் தெரியும் போல அவனுக்கு ரெட்டியா வரல. அவன் என்னைக்கு மார்டின் காசு வந்துச்சோ, யாரு லாட்ரி மார்டினோட காசு வந்துச்சோ, பின்னாடி ரெட்டின்னு சேர்த்துட்டான். இது உண்மை, இது நிஜம். அவன் உண்மையிலேயே சொல்ல தன்னோட வட்டத்தையே ரெட்டியா வச்சிருப்பான். யாரு ஆதவ் ரெட்டி. யாரு ஆதவ் அர்ஜுனா வந்து செந்தில்குமார். ஆதவ் அர்ஜுனா மாத்தி ஆதவ் ரெட்டினே சுத்தி தெரிஞ்சா வச்சுக்கவேன். அவன் வழியா தான் இந்த விஷ்ணு ரெட்டி இந்த அனில் ரெட்டில உள்ள வராங்க. இந்த நிறுவனர் பாரு, இது மயிலாப்பூர்ல இருக்குது இந்த கட்டடம். இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற இந்த கட்டடம் குறிப்பிட்ட சில வேலைகளை பார்க்குது. அது என்ன பண்ணா, அந்த 3500 கோடி இல்லையா, அந்த 3000 கோடி ஸ்கேம்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது தெரிஞ்சிச்சு வச்சுக்கவேன், விஜயுடைய அரசியல்ல அடுத்த 5 வருஷமோ அல்ல 3 வருஷமோ 2 வருஷத்துல உழுது வச்சுக்கவேன். ஆனா அத்தனை நாட்குள்ள ஆதவ் என்ன சம்பாரிச்சான்றதை உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சம்பாதிக்க திட்டம் போட்டான்ற ஒரு புரிஞ்சிடும். அது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க, இந்த கட்டடத்தில் உட்காந்து செல் கம்பெனிஸ், அதாவது போலியான நிறுவனங்களை உருவாக்க வேண்டியது. அந்த போலியான நிறுவனங்கள் மூலமாக இவங்க என்ன பண்றாங்க, இறக்குமதி பண்றோம், நிலக்கரியை இறக்குமதி பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், கேஸை இறக்குமதி பண்றோம், ஏற்றுமதி பண்றோம், இப்படி பேர்ல தென்னாப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இவங்க போலியான பில்ல ஓவர் டியூ போட்டு அதன் மூலமாக இங்க சம்பாதிக்கிற எக்ஸ்ட்ரா 3000 கோடி. இந்த டாஸ்மாக் கடையும் அந்த கனிம வளம் இருக்குல்ல, இந்த 2 தான் குறி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் நீ குறி வச்சிருக்கு. டாஸ்மாக், அதுக்கப்புறம் கனிம வளம். இந்த 2 அடிச்சு சம்பாதிக்கிற காசு இல்லையா, அதை இப்படிதான் கொண்டு போக போறாங்க. வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ஆள் தான் இந்த அனில் ரெட்டி. அனில் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, அதுக்கப்புறம் ஒரு அனில் இருக்குன்னு வச்சுக்கவேன். அதுக்கப்புறம் புரோக்கரு, அந்த புரோக்கர் ஜெகதீஷ், அதுக்கப்புறம் யாரு டோப்பா ஸ்பெஷலிஸ்ட், டோப்பா வைக்கிறவன். அவனை கூட்டிட்டு போறையே இவங்களை வச்சுட்டு நீ என்ன நீனு நான் கேட்கிறேன் விஜய், என்ன நீனு போய் பிரதமரை சந்திச்சு உருப்படியா கிழிச்சிருவீங்க. நீங்க போறவர் இந்த மண்ணு, தமிழக மண்ணுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கான நலத்திட்டம்னு ஒன்று இருக்கும், அது சம்பந்தமா பேசுறதுக்கு கூட்டி போவாங்க. இவங்க எவனாவது ஒரு மூஞ்சி உருப்படியான மூஞ்சியா, அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அவனுக்கு உருப்படியா நல்லது செய்யறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ கூட்டி போறாங்களே அவன் எல்லாம் பாடாவதியாரு, எல்லாம் களவாணி பயிலு. அவனை கூட்டி போய் நீ டெல்லியில மீட் பண்ணிட்டு எப்படி செய்தியாளர் சந்திட்டு ஓடுற யாரு விஜய், எதுக்கு ஓடுற? செய்தியாளர் சந்திச்சாதான் 4 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகள் தப்பிக்கிறதுக்கு தான் ஆள் தப்பிச்சு ஓடி இருக்காரு. எங்க நிறுத்தாலும் விஜயை பிடிச்சி கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம். ஆனா விஜய் இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுனாலே கும்பிட போட்டு ஓடி இருக்காரு. 1. 2வது நாளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஆள் இவங்க விஷ்ணு ரெட்டி, ஆதவ் ரெட்டி. ஆதவ் தான் எது முதல் போட்ட அமைச்சர். முதலமைச்சர் விஜயா இருக்கலாம், முதல் போட்ட அமைச்சர் ஆதவ் தான். போட்ட முதல்ல எடுக்காம விடக்கூடாது தெரியும். அந்த ஆளுக்கு இவர் சலா போட்டு சுத்திட்டாரு. மேல் வலிக்காம முதலமைச்சர் ஆயாச்சு, மேல் வலிக்காம ஆட்சி நடத்துறது அப்படி சுத்தி செய்யறாப்ல. இந்த ஒரு படத்துல சுத்ரா டிராவல் செய்கிறேன், அவனை ரெடி பண்ணி கொடுத்து உட்காரப்பாயில அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு படம் ஆதவும், இன்னொரு பக்கம் இந்த விஷ்ணு ரெட்டி, 2 பேரும் சேர்ந்து நல்லா பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க விஜய். அந்த ஆள் முள்ளு கருதி அப்படியே தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. மொத்த மாநிலத்தோட கனிம வளத்தையும்
அதோட சேர்த்து இந்த டாஸ்மாக் கடை கொள்ளை அடிக்கிறாங்க எப்படி பாத்துக்கோ. அவங்க வரலாறு அப்படி இல்லைன்னு சொல்ல உங்க விஜய வாயை திறந்து வெளியே பேசுகிறான். ஃபர்ஸ்ட் மாற்றம் கொடுத்தது இல்லை, மாற்றப்படாது. எவ்வளவு ஒருத்தர் நேர்மை இருக்கிறவன் நம்ம சொல்றது தப்பு தப்புன்னு சொல்லி பழகுங்கடா. நீ மாற்றம் கொடுக்குற வந்துடல உன் கூட வைக்கிறாரா? இதுக்கு 6 மாசம் கொடுங்க, 4 மாசம் கொடுங்க, 1 வருஷம் கொடுங்க. எதுக்கு கொள்ளையடிச்சு வருதுக்கா? நீ எடுத்த எடுப்புலயே கோணலா போறேன்னு தெரியுது. அது கோணலா போறேன்னு சொன்னா இப்பயே சொல்லாதீங்க. நான் நல்ல கோணலா போனதுக்கு அப்புறம் மொத்தமா சொல்லுங்க. அது சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பயணமான நபர்கள் இருக்காங்களே, இவங்க எவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒருத்தன் அதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை தவிர ஒருத்தன் பாடி கார்டா தெரியும், மலை மாடு மாதிரி. அவன் வந்தது கேரளாலேருந்து. அதோட சேர்த்து இவ்வளோ கொள்ளையடிக்கிறதுக்கு இன்னும் 2 மலை மாடு இருக்கு, அது ஆந்திராலேருந்து. இவருக்கு டோப்போ வைக்கிறதுக்கு ஒருத்தன் மும்பையிலேருந்து வந்திருக்கேன். இவன் எல்லாம் கூட்டிட்டு ஐயா போயிட்டாப்ல எது பிரதமரை சந்திக்கிறதுக்கு. நீ யாரு, நீ என்னவா இருக்குன்னு கூட உனக்கு ஒன்றும் இல்லையா? எனவே மக்கள் அனைவருக்கு நான் சொல்றேன், இதுதான் லட்சணம். நான் இறுதியாக ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபுளுசர் இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சாலே அவன் சட்டையை பிடிங்க, ஒருத்தனை விட்டுறாது. இதை மதன் கவுர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏட்டுடியா எவனையும் விடாத. எவன் விஜய்க்கு ஆதரவு ரூட் மாஃபியாட்ட காசை வாங்கிட்டு எல்லாரும் காசு வாங்கி பொழைச்சவங்க தான். அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இது என்னடா ஆட்சி நடத்துறாங்க பதில் சொல்றான். அவன் பதில் சொல்லி ஆகணும். அவன் ஓட்டு போட சொன்னாங்க. ஊருக்குள்ள எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணது அவங்க தானே, மூளை செலவு பண்ணது அவங்க தானே. இந்த மதன் கௌரின்றவன் இப்ப எதை காணவே காணா. இன்னைக்கு காலையிலடா, இன்னைக்கு காலைல வேலை செய்யல 60 வயசு மூதாட்டி தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம். அது கேள்வி கேட்கறோட துப்பு இல்ல. நேற்று நீ தானே டிவிக்கு ஓட்டு போடுங்க மாற்றுறோமே பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிடிச்சி கேள்வி கேட்கறீங்க. அந்த ராஸ்கல்ஸ் தான் இந்த வேலைக்கு காரணமே. ஒன்னத்துக்குமே உதவாத, ஒரு விஷயம் தெரியாத, எதை பத்தியும் கவலைப்படாத, பதவியும் புகழையும் ஆசைப்படக்கூடிய ஒருத்தன், எந்த திறமையும் இல்லாம இந்த வளர்ச்சி பண்ண எந்த அக்கறையும் இல்லாத, எந்த வியூ இல்லாத ஒருத்தன் வந்து மேல உட்காந்து வச்சுக்கவேன் என்ன சிக்கல் தெரியும் வரும். ஊழலை விட மிக மோசமான ஒரு விஷயம் இருக்குது, நிர்வாக திறமையின்மை. அது நடக்கும். அதான் இப்ப நடந்துருக்கு.